ஆர்கனைசேஷன் நேம் சென்னை கார்ப்பரேஷன். சென்னையில் இருக்க கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் ரிலீஸ் ஆகிருக்க கான்ட்ராக்ட் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 89 இருக்குது. அதில் வந்து வேரியஸ் வேகன்சிஸ் இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27, 2024 ஈவினிங் 5 o'clock நீங்கள் ஆஃப்லைனில், அதாவது போஸ்ட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, அதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் என்னெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து போஸ்ட்டில் அனுப்பணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை தான். ஸோ சென்னையில் இருக்க அந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வேகன்சி டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது போல் மல்டிபிள் வேகன்சிஸ் இருக்குது. இதில் லேப் டெக்னீஷியனில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 போஸ்ட் இருக்குது. மீதி இருக்க போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியான போஸ்டிங்ஸ் இருக்குது. லேப் டெக்னீஷியனில் மட்டும்தான் வந்து நிறையா போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் விசிட்டர் இந்த போஸ்டிங்கில் ஒரு 11 வேகன்சிஸ் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும். சில போஸ்டிங்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், அதாவது டாக்டர் டிகிரி வந்து தேவைப்படுது. லேப் டெக்னீஷியனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். 12th வித் 2 years டிப்ளமோ கோர்ஸ் இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி. 12th மட்டும் படிச்சிருந்தா அப்ளை பண்ண முடியாது. 12th அதோடு சேர்த்து 2 years வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் எம்எல்டியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா +2 வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இதில் சொல்லியிருக்கபடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர் டிப்ளமோ இன் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கவுன்சிலருக்கு வந்து கிராஜுவேட் டிகிரி இன் சோஷியல் ஒர்க், சோசியாலஜி, சைக்காலஜி இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லையும் இதே டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். சேலரி டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான சேலரி இருக்குது. மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த எம்பிபிஎஸ் படித்த கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 60,000 சேலரி இருக்கும். லேப் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 13,000 சேலரி. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 13,500. ஃபார்மசிஸ்ட்டுக்கு 15,000. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஆஃப்லைனில் போஸ்ட் அனுப்புறதுனால அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து செக் பண்ணி எல்லாமே உங்களோட குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. பார்த்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு அடுத்து இன்டர்வியூ பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இமெயில், அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்து கம்யூனிகேஷன் வரும். அதை செக் பண்ணி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நல்லா பண்ணும்போது உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் ஸோ நம்ம வெப்சைட்லேயே இருக்குது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் வந்து 2 பட்டன் இருக்குது. ஒன்று வந்து அஃபிஷியல் வெப்சைட், இது வந்து சென்னை கார்ப்பரேஷனோட அஃபிஷியல் வெப்சைட். இதை கிளிக் பண்ண வரும். இந்த செகண்ட் பட்டன் தான் முக்கியமானது. இதில் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டும் சேர்ந்து ஒரே டாக்குமெண்ட்டாக இருக்கும், ஒரு பிடிஎஃப். இதை கிளிக் பண்ணுங்கள், அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸ், நம்ம வெப்பேஜில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த அஃபிஷியல் பிடிஎஃப்லேருந்து எடுத்து தான் அங்கே போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஒரு டீட்டெயிலான டேபிள் இருக்கும். இந்த டேபிளில் வந்து என்ன போஸ்ட்டு, அதுக்கு வந்து என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் நம்பர் ஆஃப் போஸ்ட், அதாவது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் தேவைப்படுதுன்ற அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து மந்த்லி சேலரி டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரித்து ஒரு ஃபுல் டேபிளில் கிளியராக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டேபிளில் கம்யூனிட்டி வைஸாக, அதாவது கேட்டகரி வைஸாக வந்து அந்த டோட்டல் வேகன்சிஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேப் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் 56 வேகன்சிஸை ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ, ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ, பிசி கேட்டகரிக்கு எவ்வளோ, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா 89 வேகன்சிஸ். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எந்த டேட்டுன்னா 27 செப்டம்பர் 2024 ஈவினிங் 5 o'clock இந்த அட்ரஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் வந்து நேராகவும் கொண்டு போய் கொடுக்கலாம். இப்போ சென்னையில் இருக்க கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு, கொரியர் இந்த மாதிரி அனுப்பலாம். அல்லது நீங்கள் நேராகவும் கொண்டு போய் அந்த ஆஃபீஸில் போய் டேரெக்டாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து அதில் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களோட பயோடேட்டா, அதில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது ஒரு காப்பியை வந்து அதில் அட்டாச் பண்ணிக்கணும். செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். செல்ஃப் அட்டஸ்டட்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபோட்டோ காப்பி, அதாவது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதில் உங்களோட சைன் பண்ணணும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸ், எல்லா குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லையும் சைன் பண்ணி அதையும் வந்து அந்த கவருக்குள்ள வச்சு அனுப்பணும். அப்புறம் வந்து என்எம்சி, எம்சிஏ, டிசிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் வந்து அந்த டிஎம்எல்டி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க, அல்லது மெடிக்கல் எம்பிபிஎஸ் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா என்எம்சி சர்டிஃபிகேட் இருக்கும், அதோட அந்த சர்டிஃபிகேட்டோட காப்பி அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு தேவைப்படும், அல்லது நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் இதில் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பலாம். ஸோ ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்ட் ஃபார் இன்டர்வியூ. ஸோ எல்லாருக்குமே வராது. உங்களோட அப்ளிகேஷன்ஸில் வந்து செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அடுத்த ரவுண்டு வரும். நீங்கள் அட்டன் பண்ண வரப்போ உங்களுக்கு டிஏ, அதாவது ட்ராவலிங் அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ், தங்குறதுக்கான அலவன்ஸ்லாம் வந்து கம்பெனிலேருந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட ஓன் எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது.
இதை என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் வந்து கையில் ஃபில் பண்ணிக்கிங்க. இதில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் சிம்பிளான டீட்டெயில்ஸாக அவங்களோட நேமு, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. இப்போ நேம் ஆஃப் த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ கேபிட்டல் லெட்டரில் இங்கே ஃபில் பண்ணணும். அப்புறம் ஃபாதர்ஸ் நேம், ஹஸ்பண்ட் நேம், இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது மேலேயே வந்து சிக்னேச்சர் பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் உங்களோட மேலா ஃபீமேலா அந்த டீட்டெயில்ஸ், ரிலீஜியன், கம்யூனிட்டி, சப்கேஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியிருக்கேன். ஆதார் நம்பர், பெர்மனன்ட் அட்ரஸ், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இன் டிஎம்எம்சி, அப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மார்க்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு டிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் இருக்க பாருங்கள், இதில் இருக்க இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ என்னெல்லாம் அனுப்புறீங்களோ அதை எஸ் போட்டுருங்க, எஸ் டிக் பண்ணணும். இல்லாத நோ டிக் பண்ணிடுங்க. ஸோ ஆதார் கார்டு, கம்யூனிட்டி, 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி அந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அனுப்பலாம், இல்லைனா நோ போட்டுருங்க. டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் இந்த நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒரு சில போஸ்ட்டுக்கு தேவைப்படும், இருந்துச்சுன்னா எஸ்ஆர்ஓ கொடுங்க. ரீசென்ட்லி டேக்கன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு கீழே உங்களோட சிக்னேச்சர் இந்த இடத்துல, அதுக்கப்புறம் பிளேஸ், எந்த பிளேஸ், அப்புறம் அனுப்புகிற டேட். ஸோ கவரில் வச்சு நீட்டாக ஒட்டி நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டு அல்லது கொரியர் அந்த மாதிரி எதுலனாலும் அந்த அட்ரஸ், நம்ம மேலே பார்த்த அட்ரஸ்க்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. லோக்கலில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து நேரடியாக இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு ஸோ அங்கே கேட்டிங்கன்னா எங்கே கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, அங்கே கொடுத்துட்டு ஆஃப்டர் வந்து அந்த லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன்ஸை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஃபர்தராக வந்து உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கம்யூனிகேஷன் வரும். அதை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் வந்த கேண்டிடேட்ஸ் வந்து அடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு செலக்ட் ஆகும்போது நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.